தம்பி நானும் இங்கதான்ப்பா இருக்கேன், களத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் வாய்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்கு. இப்ப டோட்டலா ஊடகங்கள் எல்லாமே வந்து மடைமாற்றம் செஞ்சுட்டு இருக்காங்க. எந்த பத்தி தீபிகா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ நேத்து வந்து விஜய் அவர்கள் பேசினதுக்கு அப்புறம் அங்க மொத்த அரசியல் காலமும் ஒரு சின்ன சலசலப்புல இருக்கு. எனக்கு வந்து ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் போட்டியே வந்து இவங்க கூட தான் அப்படிங்கறத முன்னாடி ப்ரீவியஸா அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. சோ இப்போ செயற்குழு மீட்டிங் அவர் நடத்திருந்தாரு. அதுல வந்து தெளிவா சொல்லியிருக்காரு, திமுக கூடயும் பாஜக கூடயும் கூட்டணி மறைமுகமாகவோ நேரடியாகவோ இருக்கவே இருக்காது. இது இறுதியான ஒரு முடிவு, உறுதியான முடிவு அப்படிங்கறது தெளிவா அவர் சொல்லியிருக்காரு. சோ இதன் மூலமா நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அவங்க கூட கூட்டணி கிடையாதுன்னு. ஆனா இதுல என்ன ஒரு சஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப ஊடகங்களை உருட்ட ஆரம்பிச்சிருக்க ஒரு விஷயம், 3 பேருக்கு நடுவுல மட்டும்தான் போட்டி. திமுக, அதிமுக, பாஜக, தவேகா. அப்ப நடுவுல இருக்கிற நாம் தமிழர் கட்சி எந்த அளவு அந்த மனுஷன் உயிரை கொடுத்து கத்திட்டு இருக்காரு, எந்த அளவுக்கு ஒரு ஒரு பிரச்சனையிலையும் அட்ரஸ் பண்ணி நிக்கிறாரு. சோ கமல்ஹாசன் அதே மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அக்செப்டபிளா எல்லாரும் அக்செப்ட் பண்ணுவோம் ஆரம்பிச்சாரு. என்ன பண்ணாரு, கொஞ்ச நாள் கூட இருந்தாரு. அப்புறம் என்ன பண்ணாரு, திரும்பவும் போயிட்டு திமுக கூட இணைஞ்சிட்டாரு. அவங்களும் நிறைய விமர்சனங்கள் எல்லாம் பண்ணியிருந்தாரு, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ விமர்சனம் எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ வந்து சூப்பரா போயிட்டு நானும் எம்பி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி கை தூக்கிக்கிட்டு ஜாலியா அவர் கிளம்பிட்டாரு. மக்களுக்கு தேவை, நான் வந்திருக்கேன் அரசியலுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஓகே, அது எந்த தேவை, எதுக்காக மக்களுக்கு தேவை அப்படிங்கிறது இனிமே சொல்லுவாரா இருக்குமான்னு தெரியல. பாப்போம், வெயிட் பண்ணுவோம். நம்ம டப்புன்னு வார்த்தைகளை விடக்கூடாது. சரி, இப்ப இந்த மாதிரி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி பல இடங்கள்ல மக்களுக்காக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா? சோ அவங்களையும் நம்ம சேர்த்துக்கணும்ல. 4 முனை போட்டின்னு சொன்னா பரவாயில்ல, மும்முனைன்னு மட்டும் சொன்னா எந்த அளவுல சார் இது நியாயம் அப்படிங்கிறது. இப்போ அந்த சகோதரர்கள் சகோதரிகள் தம்பி அண்ணன் சொல்லிட்டு தங்கச்சின்னு கதறிட்டு இருக்காங்க. எப்படி நீங்க சேர்த்துக்காம போவீங்க, நீங்க என்ன சேர்த்துக்கிறது, நாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பவர்ஸை காமிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரி, இது ஒரு பக்கம் அப்படியே வைப்போம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு, ஜூலை 7ஆம் தேதியிலிருந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப்படும், நாங்க நடத்த ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுல சேகர் பாபு அமைச்சர் இருக்காரு பாத்தீங்களா திமுகல, அவர் டப்புன்னு வந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி வராரு. என்ன பேசுறாரு அப்படின்னா, சட்ட ஒழுங்கு தமிழகத்துல நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. பட் இப்ப பாருங்க, எதையுமே கண்டுக்காம ஜாலியா நீங்க சுற்றுப்பயணம் போகணும்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், சட்ட ஒழுங்கு சீரா இருக்கு, எல்லாமே தெளிவா இருக்கு அப்படிங்கிறது தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாம ஒரு விஷயத்த பொது இடத்துல போட்டு உடைச்சிட்டு இருக்காரு. சோ இதுக்கும் அதுக்கு என்னப்பா சம்மந்தம் அப்படின்னு எனக்கு புரியல. உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் திமுக பாஜக இது கூட வந்துட்டு நாம் தமிழர் கட்சி இதுவும் உள்ள வரும், வந்து அவங்களும் களத்துல கலக்குவாங்க அப்படிங்கறதுல மாற்று கருத்து இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட எஃபர்ட்ஸ் அவங்க போடுறாங்க. ஸோ அதுக்கான ஒரு பலனையாவது அவங்க அனுபவிச்சு ஆகணும்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு வார்த்தை கூட வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த களம் 2026 எலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு இம்பாக்டை தமிழகத்தில் கிரியேட் பண்ண போடுது. பிகாஸ் வந்து புதுசா உள்ள வந்து நானும் சிஎம் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு தாவேகாவினுடைய தலைவரான விஜய் அவர்கள் நிற்கிறாரு. ஸோ நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்சான ஒரு சுச்சுவேஷன்ஸ் இப்போ ஆஸ் லைக் அதிமுகவுக்கு இப்ப நான் ஜெயிக்கணுமா வேணாமா, நான் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி பல கேள்விகளோட. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. களத்துல யாரு ஜெயிப்பாங்க, யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் நீங்க கொடுப்பீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்று கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.